இந்த மத நல்லிணக்க விஷயமாவாச்சு குறைந்தபட்சம் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் பேசியிருக்கலாம். ஆனால் விஜயும் மௌனம் காக்கிறார். எப்படி புரிந்து? விஜய் எதையுமே பேசுறது இல்லையா? இப்போ பட்ஜெட்டுக்கு எதிராலாம் அறிக்கை கொடுத்தாரு. அது ஒரு அறிக்கையாங்க. நீ பட்ஜெட்டுக்கு அறிக்கைன்னா பட்ஜெட்டை படிச்சுட்டு இந்தந்த இடத்துல இருக்குன்னு நீ சொல்லணும். அவ்வளோ படிச்சிருவியா நீ? உன்னால் படிக்கிறதுக்கும் ட்ரைனிங் தரணும் உனக்கு. உன்னால் முடியுமா? நீவும் சொந்த கட்சிக்கார மாநாட்டுக்கு வந்து செத்து போனால் அவனுக்கே துக்கம் விசாரிக்கணும். நீ எங்கே போட்டு கட்சி நடத்துவ? நீ மாநாட்டுக்கு பந்தல் போட்டவனுக்கு மோதிரத்தையே பனையூரில் கூப்பிட்டு கொடுக்குற. பனையூருக்கு போகிற நேரத்துக்கு பாண்டிச்சேரியில் பேர் குவார்டர் குடிச்சிட்டு திரும்பி வந்துடலாம். அதான் என்ன கட்சிங்கிறீங்க நீங்கள்? அதை அவங்களுடைய மௌனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ அவங்களும் வாக்கரசியலுக்கு வர்றாங்க. திமுகவுடைய கொள்கையை மொத்தமாகவே தான் திமுகவினுடைய நீட்சி மாதிரி தோணுச்சு. ஆனால் அதில் அவர் உறுதியாக இல்லைங்கிறதா என்னுடைய கவலை. என்னுடைய கவலை அதுதான். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தப்ப நல்லா இருக்குன்னு நினச்சி வாகைப்பூ வந்துருச்சு. அப்பா வாகைப்பூவா? சங்ககாலம் என்கிற எங்கள் தங்க காலத்தில் எங்கள் மன்னர்கள் பயன்படுத்திய பூ, அந்த பூவை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன். சங்க காலத்தில் போகிறான்னு பார்த்தா சமகாலத்திலேயே காணாமல் போயிட்டுருக்கான். அப்போக்கே